மாலை முரசு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு செய்தி பல கோணங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் இமயமலை பகுதியில் கடந்த 400 ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் இல்லாத அளவு ஒரு வறட்சி நிலவுவதா ஆய்வில் தெரிய வந்திருக்கு. ஸோ அதற்கான பின்னணி என்ன, தீர்வு என்ன பேசலாம் வாங்க. நம்ம கூட பூவுலகி நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு வெற்றிச்செல்வன் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். அந்த இமயமலை பகுதியில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த மரத்தின் மூலமாக அந்த வறட்சி நிலவுறதை அந்த காலநிலையை கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம குறிப்பாக வந்து மரத்தில் வெட்டினா அப்படின்னா அதில் வயசை கண்டுபிடிக்கலாம், இல்லை வட்டத்தில் கண்டுபிடிக்கணும். இது எப்படி சாத்தியம்? இது ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது வந்து ஒரு விதமான ஒரு அறிவியல் ஆய்வு முறை. அதாவது என்னென்னா, இப்போ கார்பன் டேட்டிங் வந்து பண்ணுறாங்களா, அதாவது வந்து எந்த ஒரு பொருளையும் கார்பன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய வயதை வந்து நிர்ணயிக்கிறாங்க. ஸோ ஆர்காலஜிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் டேட்டிங் அப்படிங்கிறது. அதே போல் நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி ஒரு மரத்தினுடைய வயதை வந்து நம்ம அந்த மரத்தினுடைய இதன் மூலமாக கண்டுபிடிக்கலாம். இப்போ அந்த மரத்தை வந்து நீங்கள் ஒரு ஸ்லைஸ் பண்ணுறீங்க, வெட்டுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து ரிங்காக இருக்கும், ரவுண்ட். அதாவது என்னென்னா மரம் வந்து கொஞ்சமாக விரிவடைஞ்சிட்டே போகுது இல்லைங்களா, அது வந்து பிரெத் வந்துட்டு எக்ஸ்பெண்ட் ஆகிட்டு இருக்குல்ல, அப்படி விரிவடைகின்ற போது அது வந்து ஒவ்வொரு சுத்தாக வந்து பெருக்குது. அப்படி அந்த ஒவ்வொரு சுற்றும் அப்படிங்கிற எடுத்துக்கொள்வதற்கு அது சில ஆண்டுகள் வந்து எடுத்துக்கொள்ளுது. அப்போ அந்த ஆண்டுகளில் இருக்கும்போது வெளியே இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் மாய்ச்சர்ஸ் இருக்குங்களா, அதோட சேர்த்து வச்சு தான் அது அப்படியே வளருது. ஸோ அப்போ காற்றில் வந்து அப்போ அட்மாஸ்பியரில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருந்துச்சோ அதையெல்லாம் சேர்த்து வச்சு தான் அந்த மரம் அப்படியே கொஞ்சமாக பெருகிட்டே போகுது. அப்போ இது வந்து ஒரு ஆவணமாக அப்படியே பதிவு செய்யப்படுது. ஒரு கிராமஃபோனில் கூட இந்த ரெக்கார்டில் வந்துட்டு எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்து இது பதிவு செய்யப்படுகின்றதோ, அந்த ஒலி வந்து பதிவு செய்யப்படுகின்றதோ அதே போல் தான் அது. ஸோ அப்போது ஒரு மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது எவ்வளோ ஆண்டுகள் பழமையானதாக இருக்கிறதோ அவ்வளோ ஆண்டுகள் பழமையான அந்த அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு எல்லாத்தையுமே அதில் வந்து பதிவாகுது. அப்போ இந்த ஆய்வே தான் அந்த அப்போ அந்த ரிங்கை ஒவ்வொரு ரிங் வந்து எவ்வளோ ரிங்ஸ் இருக்குதோ அதை பொறுத்து அது வயதை கண்டுபிடிச்சிடலாம். அந்த ரிங்கில் இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் கண்டிஷன்ஸ் வந்துட்டு அதோட ப்ரெசிபிடேஷன்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது அப்போ அட்மாஸ்பியரிக் கண்டிஷனில் எவ்வளோ ஈரப்பதம் இருந்துச்சு, எந்த அளவுக்கு கார்பன் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆய்வு முறை தான் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இமயமலையில் இருக்கக்கூடிய இந்த மரத்தினுடைய ஆய்வை எடுத்து பண்ண போது பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 400 வருடங்கள் நிலவிய அந்த அமைப்பு முறை என்னவாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு அது ப்ரெசிபிடேஷன் இருந்திருக்கு, காற்றில் ஈரப்பதம் எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது எந்த அளவுக்கு குளிர்காலமாக இருந்திருக்கு, எந்த அளவுக்கு வளர்ச்சிகரமாக இருப்பது என்பதற்கான ஆய்வு தான் இப்போ வந்திருக்கு. இந்த 400 ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த 400 ஆண்டுகள் அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்கிறாங்க? ஏன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருந்தது இல்லையா? இல்லை, அந்த மரத்தினுடைய வயதை பொறுத்தா நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த இப்போ இந்த சில மரங்கள் வந்துட்டு 500 வருஷம் மேலே இருக்கும், அப்படி அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்கள், அப்போ அதுலேருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ அந்த மரத்தினுடைய வயது ஒட்டி தான் அதுக்கு அந்த அளவுக்கு தான் அதில் கெப்பாசிட்டி இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ 400 வருடம் பழமையான ஒரு மரம், அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நமக்கு அவ்வளோ கிடைக்கும். ஓகே, ஒருவேளை ஒரு 1000 ஆண்டுகள் பழமையான மரம் கிடைச்சிருந்து அப்படின்னா இந்த கடுமையான வறட்சி அப்படின்றது அப்போ இல்லாமல் இருந்திருக்கலாம், இப்போ இந்த காலகட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆமாம், அது இருந்திருக்கலாம். அப்போ நீங்கள் இன்னொரு விஷயம் நம்ம வந்து புரிந்துக்கணும், இமயமலை அப்படிங்கிறது ரொம்ப சமீப காலத்தில் உண்டான சில லட்ச வருடங்கள் பழமையானது. நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் மாதிரி ரொம்ப பழமையானது. வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது பேஞ்சியான்னு சொல்லக்கூடிய இந்த நில அமைப்புகள்லாம் மாறுவதற்கு முன்பாக இருந்த ஒரு எல்லா கண்டனங்களும் ஒன்றாக இருந்த ஒரு காலகட்டத்தில் உருவான ஒரு மலை வெஸ்டர்ன் காட்ஸ் அப்படிங்கிறது. அது ரொம்ப பல கோடி வருடங்கள் பழமையானது. ஆனால் இமயமலை அப்படிங்கிறது சில லட்ச வருடங்கள் பழமையான ஒரு மலை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சமீப காலத்தில், அதாவது ஏஷியா பிளேட்டும் வந்துட்டு இந்த யூரோ ரெண்டுமே மோதின போது உண்டான இந்திய பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் மோதின போது உண்டான ஒரு நில அமைப்பு தான் வந்து. அப்போ ஒரு சமீப காலம், அப்போ அதுக்கு பின்பாக உருவான ஒரு காடு அமைப்பு தான். அதனோட இன்னொரு 10,000-20,000 வருடங்களுக்கு முன்பாக பூமி அப்படிங்கிற லாஸ்ட் ஐசேஜில் தான் இருந்துச்சு. அப்போ அந்த ஐசேஜ் முடிஞ்சு அடுத்த ஒரு காலகட்டத்தில் தான் இருக்கும். அப்போ வந்து கடந்த ஒரு 10,000 வருடங்களாக தான் இங்கே ஒரு காடு சார்ந்து இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறது உருவாயிருக்கும். ஸோ அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு அட்மாஸ்பியர் கண்டிஷன்ஸ் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அதில் நமக்கு கடந்த 500 வருடங்களில் இருக்கக்கூடிய ஆய்வுக்கான ஒரு வழிவகையாக இது நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்படி தான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, நல்லது. அப்போ இந்த நீண்ட கால வறட்சி அப்படின்ற பதிவாயிருக்கலாம், இது நமக்கு என்ன செய்தி சொல்லுது? இமயமலை ரொம்ப வேகமாக ஹீட் ஆகிட்டு வருதுன்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப வேகமாக வார்ம் ஆகிட்டு வருது. அதாவது நீங்கள் என்ன வேணால் ஒரு கம்ப்ளீட்லி ஐஸ் ஃப்ரோசன் இருக்கக்கூடிய கிளாசியர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பகுதி வந்துட்டு ரொம்ப அதிகமாக சூடாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னா மிக மிக ரொம்ப ஆபத்தாக நம்ம பார்க்க வேண்டியது. இந்த ஆய்வு கட்டுரையில் அதான் சொல்கிறாங்க, இமயமலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு போதுமான ஆய்வுகள் இல்லை அப்படின்னு. இதில் இன்னொரு சொல்ல வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்கிறாங்க. அதாவது இமயமலையினுடைய குளிர்காலங்கள் ஸ்ப்ரிங் பீரியட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து நமக்கு பிப்ரவரி காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் சைட்லேருந்து வரக்கூடிய அந்த காற்று சுழற்சி அமைப்பு முறை அப்படிங்கிறது இந்த பகுதியை ரொம்ப கூலாக வச்சிருக்கும், ரொம்ப குளிர்ந்த ஒரு பகுதியாக வைத்திருக்க வேண்டும். ஆனால் சமீப காலத்தில் கடந்த 20 வருடங்களாக அது அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய இடமாக மாறிக்கொண்டு வருகிறது. என்ன காரணம்?
காலநிலை மாற்றம் ஒரு முக்கியமான காரணம். குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நமக்கு நடந்துட்டு இருக்குங்களா. அப்போ பூமி சூடாகுவதனுடைய விளைவு என்னன்னா, காற்று சுழற்சி அமைப்பு முறைகள் பயங்கரமாக மாறிட்டு இருக்கு, அதனோட உஷ்ணத்தன்மை மாறிட்டு இருக்கு, பூமியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டு, இதெல்லாம் சேர்ந்து ஒவ்வொரு ரீஜனில் இருக்கக்கூடிய அமைப்புறை மாற்றி அமைச்சிருக்கு. ஸோ அந்த வகை இமயமலை ரொம்ப வேகமாக சூடாகிட்டு வருது. அப்படி சூடாகுது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் வேகமாக உருகும். அப்படின்னா இந்தியாவில் கூட 60% மக்கள் வந்து அதை நம்பி தான் இருக்காங்க நீர் தேவைகளுக்காக. அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாகும், மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உண்டாகும். அர்பன் ஃப்ளட்டிங்கை நாம் வந்து அதிகமாக பார்ப்போம். நீர் வழித்தடங்கள் மாற்றி அமைக்கப்படும், விவசாய முறைகள் மாற்றி அடைக்கும். இது எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய ஆபத்து தான் நம்ம எதிர்கொள்ளும். இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, என்னன்னா இந்த நீர் உருகுது இல்லையா, அந்த நீர் உருகுது வந்து ஒரு இடத்துல குறிப்பாக வந்துட்டு ஒரு ஏரி மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அது ஒரு காலகட்டத்தில் வந்து உடஞ்சி வர்றப்போ அந்த கேதார்நாத்தில் 2013 இதனால தான் உருவாச்சு. அது மீண்டும் ஏற்பட வாய்ப்பு இருக்க மாதிரியும் சொல்லப்படுது. ஆமாம், அது வந்து கிளாசியர்ஸ் லேக் அவுட் பிரஸ்ட் ஃப்ளட் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க, க்ளோட் ஃப்ளட் அப்படின்னு சொல்கிறேன். பாகிஸ்தானில் சில வருடங்களுக்கு முன்பாக அதிகப்படியான மக்கள் இறந்து போவதற்கு காரணம் இப்படியான ஒரு நிகழ்வு தான். சிந்து ப்ராவின்ஸில் 2-3 வருடங்களுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா 1/3 ஆஃப் தி சிந்து ப்ராவின்ஸை கம்ப்ளீட்டாக அடிச்சுட்டு போயிடுச்சு. அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா குளோபல் வார்மிங் அதிகமாக இருந்ததுனால பனி ரொம்ப வேகமாக உருகுது. பனி வேகமாக உருகுது, மழை வருது, இதெல்லாம் சேர்ந்து அந்த கிளாசியர்ஸ் லேக் அவுட் பிரஸ்ட்னு சொல்லுவாங்க. மேக வெடிப்பு நம்ம இங்கே சொல்கிறீங்களா, அதே மாதிரி அங்கே கூட கிளாசியர்ஸில் இருக்கக்கூடிய லேக் அவுட் பிரஸ்ட் ஆகிறது. அதுதான் நம்ம வந்து உத்தரகாண்ட் பகுதியில் வந்து நம்ம வருஷம் வந்து பார்க்குறோம். கேந்திரநாத் பகுதியிலலாம் வந்து அதிகமான மழை வெள்ளம் வர்றது, நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு பார்க்க. அப்போ பனிகள் வேகமாக, பனிப்பாறை வேகமாக உருகுது அப்படின்னா அந்த தண்ணி உங்களுக்கு அதிகமாக வரும். அதோடு சேர்த்து உங்களுக்கு புவி வெப்பமயமாதல் காரணமாக அது இன்னும் ரொம்ப வேகமாக அதிகரிக்கும். அதோடு சேர்ந்து மழை உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இது எல்லாம் சேர்ந்து வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாகும். அப்போ அர்பன் ஃப்ளட்டிங் அப்படிங்கிறது நமக்கு என்ன அதிகம். ஏற்கனவே நம்ம வருடந்தோறும் அர்பன் ஃப்ளட்டிங் பார்த்துட்டு இருக்கோம் இமயமலை சார்ந்திருக்கக்கூடிய பகுதியில். இன்னும் அர்பன் ஃப்ளட்டிங் இன்னும் அதிகமாகும். இதோட இன்னொரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துனா அந்த நீர் வழித்தடங்கள் முன்னாடி இருந்த மாதிரி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. எப்போ எந்த பக்கம் போகும்னு நமக்கு தெரியாது. அதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அடையும். ஸோ அப்போ என்னென்னா உங்கள் இமயமலை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதியே வந்துட்டு ரொம்ப ஆபத்தாக இருக்கக்கூடிய. இப்போ சமயத்தில் இன்னொரு இது நம்ம விஷயத்தையும் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். என்டையர் இமயமலை அப்படிங்கிறது எர்த்குவேக் ப்ரோன் ஜோன் ஏரியான்னு சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கங்கள் அதிகமாக வருவதற்கு ஆபத்து இருக்கக்கூடிய பகுதியாக என்டையர் இமயமலை வந்துட்டு ஒன்றிய அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க ஆபத்துள்ள பகுதியாக. அப்போது உங்களுக்கு நிலநடுக்கம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இந்த மாதிரி கிளாசியர்ஸினுடைய உருகுதல் ஒரு பக்கம், இன்னொரு பக்கத்தில் ஜோஷிமத் போன்ற பகுதியெல்லாம் அப்படியே சம்மர்ஜி அமைங்கிட்டு இருக்கு, பனிசரிவு எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய அப்போ ரொம்ப ஃப்ரெஜைலான ஒரு எக்கோசிஸ்டமாக இமயமலை மாறிட்டு இருக்கு. அப்படி தான் நம்ம புரிந்து வேண்டும். ஓகே, இந்த குளோபல் வார்மிங் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இதில் நிறைய காரணங்கள் இருக்குது, பல்வேறு காரணங்கள் இருக்குது. இதில் உச்சகட்டமாக முதன்மையாக என்ன காரணம் இருக்குது? நிலக்கரி பயன்பாடு தான். ஃபாசில் ஃபியூயலுடைய பயன்பாடு தான். நிலக்கரி பெட்ரோலை நீங்கள் எரிக்கிறதுனால அது ஒன்றும் இல்லை. குளோபல் வார்மிங் அப்படின்னா பூமியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஓசோன் படலம் இருக்குதோ அதே போல் கார்பன் டை ஆக்சைடும் ஒரு படலமாக இருக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு போன்ற இந்த பசுமை இல்ல வாயுகள் இவை பூமியை சுற்றி ஒரு படலமாக இருக்குது. இந்த படலம் என்ன செய்யுதுன்னா சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும்போது அது எல்லாம் அந்த ஹீட்டை எல்லாம் வெளியே போகும்போது 50% ஆஃப் ஹீட்டை ட்ராப் பண்ணுது. அந்த ஹீட்டை ட்ராப் பண்ணுறதுனால தான் நமக்கு ஒரு சரிசமமான ஒரு டெம்பரேச்சர் கிடைக்குது. இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு. இப்போ மனித சமூகம் செயற்கையாக அதிகப்படியான நம்ம வந்து ஃபாசில் ஃபியூல்ஸை குறிப்பாக நிலக்கரி எரிப்பதனால எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்காக பெட்ரோலியத்தை எரிக்கிறோம். அதுலேருந்து பை ப்ராடக்டாக கார்பன் டை ஆக்சைடு. அப்போ காற்றில் நம்ம அட்மாஸ்பியரில் அது கார்பன் டை ஆக்சைடோட அளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. 200 வருடங்களுக்கு முன்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 290 ppm பார்ட்ஸ் பர் மில்லியன் தான் இருந்துச்சு, 2% தான் இருந்துச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 420 ppm இருக்குது, டபுள் தி மடங்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து கடந்த 8 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கான உயர்வு, மனித சமூகம் பார்த்திராத ஒரு உயர்வை வந்துருக்கு. அப்போ இந்த அளவுக்கு உயர்றதுனால குளோபல் டெம்பரேச்சர், ஆவரேஜ் டெம்பரேச்சர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அப்போ என்ன மோர் நம்பர் ஆஃப் ஹீட் வந்து ட்ராப் ஆகிறதுனால. ஸோ இதுதான் நம்ம வந்து குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதிகப்படியான ஃபாசில் ஃபியூயலுடைய பயன்பாடு தான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்கான காரணமாக இருக்குது. ஓகே, இது இந்தியா பக்கம் அதிகப்படியாக இருக்கனால நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்க மக்கள் தான் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா மட்டும்தான் அதற்கு காரணம் இல்லை. இந்தியா இதுக்கு நிச்சயமாக காரணம் இல்லை. இதுக்கு மேற்கத்திய நாடுகள் தான் வந்து காரணம். சமீப காலத்து கடந்த ஒரு 20-30 வருடங்களாக இந்தியாவிலேருந்து வெளியேறக்கூடிய கார்பனுடைய அளவு அதிகரிச்சுட்டு தான் இருக்குது. ஆனால் பெர் கேபிட்டா எமிஷனை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து இருக்கிறாங்க. தனிநபர் சதவீத கணக்கில் நாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா தனி மனிதருடைய அளவில் அவங்களோட லைஃப் ஸ்டைல் மூலமாக வெளியேறக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இருக்குங்களா, அதில் யூஎஸ் தான் வந்து முதல் இடத்துல இருக்காங்க. ஆஸ் அ கண்ட்ரி வைஸ்னு வந்து பார்க்கும்போது இந்தியா வந்து 3ஆவது இடத்துல நமக்கு வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளோட அத்தியாவசிய தேவைகளுக்காக தான் நம்ம அதிகமான இந்த மாதிரி நிலக்கரியை நம்ம வந்து எரிக்கிறோம். ஆனால் அந்த பயன்பாட்டையும் குறைப்பதற்கான தேவைகள் இருக்குது. அதுக்கான மாற்றமே நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். அது இன்னும் வேகமாக செய்யணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இந்தியாவே நம்ம இதில் வந்து குற்றம் சொல்ல முடியாது. அது வரலாற்று ரீதியாக மேற்கத்திய நாடுகள் தான் செய்யணும். ஆனால் அதே காலகட்டத்தில் 3ஆம் உலக நாடுகளும் இதற்கான போதிய செயல் திட்டங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. ஏனென்றால் காலநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் அப்படிங்கிறதுக்கு அதற்கு வந்துட்டு எல்லைகள் கிடையாது, நாடுகள் கிடையாது.
அது பொறுத்தவரை இயற்கையாக இருக்க வேற ஒரு நிலைக்கு அது மாறிட்டு இருக்கு. அப்போ ஒட்டுமொத்த மனித சமூகக்கான பிரச்சனையாக இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்தியாவும் இதற்கான முன்னெடுப்புகள் செய்ய வேண்டிய ஒரு தேவையாக இருக்கு. நீங்கள் இந்த முதன்மை இடத்துல யூஎஸ் இருக்கதா சொன்னீங்க. ஸோ அதன் அடிப்படையில் கேட்குறேன். இப்போ நம்ம பட்ஜெட் 2047 வரைக்கும் இந்த ஸ்டோரேஜ் நிறுவனங்களுக்கான அந்த இது வரி விலக்குல இருந்து விலக்கு கொடுக்க வரியிலேருந்து விலக்கு கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் யூஎஸ்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் அந்த கம்பெனிலாம் இந்தியாவுக்கு வரதா சொன்னாங்க. இதனாலையும் இந்த குளோபல் வார்மிங் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சோஷியல் மீடியா அதான் போயிட்டு இருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்? இது ஒரு முக்கிய காரணியாக இருக்குமா? இல்லை, அது நிச்சயமாக பிரச்சனையாக இருக்குது. இப்போ என்னென்னா 4th ஜெனரேஷன் ஆஃப் டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசுகிறாங்க. அது முழுக்க எது சார்ந்து இருக்குங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமாக இன்னும் டிஜிட்டல் வேர்ல்டு அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜி தான் உங்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு தேவையான கிரிட்டிக்கல் மினரல்ஸ் தேவை, லித்தியம் போன்ற தேவை, அது ஒரு பக்கம் வெட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலே ஒரு ஆபத்து இருக்குது. ரெண்டாவது என்னென்னா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜிக்கு தேவையான டிஜிட்டல் ஹப்ஸ் உருவாக்கணுங்கிறாங்க. அப்போ அந்த ஹப்ஸ் உருவாக்கணும்னா அதுக்கு அதிகப்படியான எனர்ஜி தேவை, வாட்டர் தேவை. அது வந்து மூன்றாம் நாடுகள் ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறனால இந்தியா போன்ற நாடுகளுக்கு கொண்டு வரதுக்கான வேலையில் அவங்க செய்கிறாங்க. அமெரிக்கா இப்போ அமேசானுடைய அவங்களோட எல்லா டேட்டாஸையும் ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஒரு இடம் தேவை. அது இங்கே வந்து ஹைதராபாத்தில், சென்னையில் வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. நம்ம அதுக்கு தண்ணி செலவு பண்ணணும், நம்ம வந்து எனர்ஜி சொல்லணும். அது பயங்கரமாக தண்ணியை கன்சியூம் பண்ணணும், எனர்ஜி. அதற்காக தான் ஸ்மால் மாடுலேட்டர் ரியாக்டர்ஸ் சொல்லிட்டு குட்டியான ரியாக்டர்ஸ், நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் கொண்டு வரணுங்கிறதுக்கான ப்ரொப்போசலும் வைக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் அவங்க பகுதியை பாதுகாப்பாக வச்சுட்டு அவர்களுக்கு தேவையான இருக்கக்கூடிய பொருட்களை ஒரு ஸ்டோரேஜ் பிளேசஸ் வேணும் இல்லையா, அப்படியான இடங்களாக மூன்றாம் உலக நாடுகளை வந்து பயன்படுத்திக்கிறார்கள். இந்தியாவும் அதை பயன்படுத்திக்கிறாங்க. அப்போ இந்தியாவில் 2 விதமான லாபம் அவங்களுக்கு வந்து கிடைக்குது. சீப் லேபர் அண்ட் சீப் நேச்சர். இது வந்து அவங்களுக்கு ஈஸியாக வந்து கிடைக்குது. ஸோ இந்தியாவுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை தான் உண்டாகும். ஓகே, இதுக்கு தீர்வு தான் என்ன சார்? பல ஆண்டுகளாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இமயமலையிலேருந்து நிறைய நான் ஸ்கூல் படிக்கிறப்ப வந்து பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து இதை பற்றி பேசினாலுமே தீர்வு அப்படின்ற சொல்லப்பட்டாலும் அது நடைமுறைப்படுத்தப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை, நடைமுறைப்படுத்து. இப்போ ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தீர்வுகள் நோக்கி நகர்றாங்க. அங்கே பொறுத்த வரைக்கும் கோஆப்ரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்க்கு வந்து அவங்க போகிறாங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை வந்து ஊக்குவிக்கிறாங்க. ரினியூவபிள் எனர்ஜியை வந்து அவங்க ஊக்குவிக்கிறாங்க. ஸோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் வந்து இதில் வந்து ஒரு முன்னுதாரணமாக ஐரோப்பிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சொல்கிறேன். அமெரிக்காவை நீங்கள் விட்டுருக்கேன். அமெரிக்கா வந்துட்டு அது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாத ஒரு எக்ஸாம்பிள். எது ஒஸ்ட் எக்ஸாம்பிளோ அது வந்து அமெரிக்கன் எக்ஸாம்பிள் தான். அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது பூமியை வந்து அழிவுக்கு தான் கொண்டு போகும். பொருளாதாரத்தில் அவங்க தானே முதலத்தில் இருக்காங்க. பொருளாதாரத்தில் அவங்க முதலத்தில் எப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஹெச்மனின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு ஏகாதிபத்திய ஒரு மோனோபொலி மூலமாக நிறுவனம் மூலமாக இருக்காங்க. அது ஜனநாயகத்தின் அடிப்படையில் உருவானது கிடையாது இல்லையா. இப்போ வந்து நினச்சா ஒரு நாட்டோட அதிபர் தூக்குறாங்க, இன்னொரு நாட்டு அதிபரை கொள்றாங்க. டாலர் அடிப்படையில் தான் நீங்கள் வர்த்தகம் செய்யணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மாற்றம் இன்னொரு காயின் கொண்டு வரணும்னு சொன்னால் அந்த நாடுகள் எல்லாம் தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்படியான ஒரு ரவுடிசம் அடிப்படையில் இருந்தால் ஒரு நாடு வளர்ச்சிருக்கானது. ஸோ அது நீங்கள் அவங்களுக்குள்ள தான் பொருளாதாரம் இருக்கணுங்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு மிரட்டி தோணல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் லாவை வந்துட்டு ஃபாலோ பண்ண முடியாது. ஒரு உலக ஒழுங்கை வந்து உருவாக்க வேண்டியது. அதுக்கு எதிர்க்கான நிலைப்பாடு இருக்கிறது அமெரிக்கா. அப்போ பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலிருந்து நம்ம அவர்கிட்ட மாறுபட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. நீங்கள் அமெரிக்கன் எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூமியில் உயிர் வாழும் சூழல் அப்படிங்கிறது நம்ம இன்னும் ஆபத்தில் போய் முடியும். பிரச்சனை உங்களுக்கு அதுதான். அமெரிக்கன் சிஸ்டம் ஆஃப் லைஃப் இருக்கு இல்லைங்களா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் அப்படிங்கன்னா அதை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறீங்கன்னா இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய எல்லா கனிமங்களையும் கமாடிட்டியாக வந்து மாற்றணும், அது வர்த்தகமாக மாற்றணும். அப்படி நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா இந்த பூமியில் உயிர் வாழ சூழலே இருக்காது. ஸோ அது வந்து ஹியூமனிட்டிக்கே அகென்ஸ்டான ஒரு பார்வை. ஸோ அதுலேருந்து வெளியே வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. சஸ்டைனபிள் பார்வை அப்படிங்கிறதா சரியானதாக இருக்கும். அது ரினியூவபிள் எனர்ஜி மூலமாக நமக்கு சாத்தியப்படுத்த முடியும். இல்லை சார், நிகழ்ச்சி பண்ணிக்கூட நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி சார். நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.